சென்னை எழும்பூரில் நடைபெற்ற சினிமா தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன்படி முன்னணி நடிகர்கள் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் எனவும், வெப் சீரிஸ்களில் நடிக்கும் நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானங்கள் புரியவில்லை என கூறி சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழலும் நிலவி வருகிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மற்றும் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன விவரங்கள். வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து தயாரிப்பாளர்களும் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக நடிகர் ராதா ரவி, எஸ் பி சேகர், செந்தில், தேவயானி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இதில் துவங்கியதும் 2022-2025 ஆண்டுக்கான சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வாக்களிக்க தகுதியுள்ள நிரந்தர உறுப்பினர்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2026-29 ஆண்டுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்புக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளார்கள். அதில் மிக பிரதானமாக திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு OTT சீரியஸில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை எனவும் அதில் பிரதான தீர்மானமாக இடம்பெற்றுள்ளது. மேலும் இனி ரஜினிகாந்த், அஜித், தனுஷ், சிம்பு, விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள் அனைவருமே வியாபாரம் பங்கீட்டு முறையில் நடிக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவர்கள் அதிகபட்சம் ஊதியம் வாங்குவதால் தயாரிப்பாளர்கள் மிகுந்த நஷ்டம் ஏற்படுவதாகவும், ஆகையால் ஊதியத்தை ஷேர் பேசிஸில் ஊதியம் பெற வேண்டும் என்ற உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.